வாயில உடைஞ்சிரும். எதுக்கு ஃபேமிலி பத்தி பேசுறேன்? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லைவ்ல ஒரு பெரிய சண்டை நடந்தது, அதை பத்தி டீடைலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு பாக்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துரும். ஆக்சுவலா காலையில சமயம் அந்த கார் டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சு. சுபிக்ஷா தான் ஜெயிச்சாங்க, செகண்ட் அரோரா. ஏன்னா பார்வதி தூங்கிட்டாங்க, அதனால டாஸ்கை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதி கமருதீன் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட யாருமே பேசுறதுக்கு ரெடியா இல்ல, எல்லாருமே உள்ள வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப இவர் இருக்கார்ல, விக்ரம் இருக்கார்ல, துணியை காய போடுறதுக்காக வெளியே வந்தாரு. அப்ப கமருதீன் இருக்கார்ல, டே விக்ரமே ஓவரா பேசுற, ஷோன்னு பாக்குற, இல்லைன்னா வாய்கெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த கமருதீன் வாய் உதாரதாங்க, மற்றபடி ஒன்னுத்துக்கும் இவன் பிரோஜனம் கிடையாது. விக்ரம பொறுத்த வரைக்கும் இவன் வெறும் வாய் உதார் தான், ஒன்னும் இவன் பண்ண மாட்டான்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஷோல யாருமே பண்ண போறது இல்லைன்னா சொல்லவும் போறது இல்ல. உன்னை அடிச்சிருவண்டா, வாயை உடைச்சிருவண்டான்னு சும்மா சொல்லிட்டா இருக்க போறோம். எப்படியும் ஷோல பண்ண போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இவன்ல வாயை உடைச்சிருவேன், என்கிட்ட வச்சுக்காத, தானா சொல்ற அப்படின்ற மாதிரி பயங்கரமா மக்ருதீன் பேசிட்டு இருக்கான். ஏண்டா இப்ப விக்ரம் தாத்தான்ற அந்த அசிங்கமான வார்த்தை யூஸ் பண்ணதான் உனக்கு பிரச்சனையா தெரியுது, வேற எதுவுமே பிரச்சனையா தெரியல. நீ பண்ணதெல்லாம் உனக்கு பிரச்சனையா தெரியல. ஒரு 40 வயசு லேடியை என்னெல்லாம் பேசக்கூடாதோ அவ்வளவு கேவலமாலாம் பேசிட்டு இப்ப இவன் எதை தெரியுமா பிடிச்சிட்டு இருக்கான்? நைட்டு நேரம் விக்ரம் வந்து தாத்தான்னு யூஸ் பண்ணி நிறைய திட்டி இருப்பாரு, அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. டே மக்ருதீன், நீ எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்க தெரியுமா தெரியாதா? எல்லார பத்தியும் கேவலமா பேசிட்டு இப்ப இவனுக்கு இதுதான் பிரச்சனை. இந்த வடிவேல் காமெடியில வரும்ல, உனக்கு இப்ப இதுதான் பிரச்சனையான்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி தாங்க இந்த மக்ருதீன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். டே விக்ரம், உன் வாயெல்லாம் உடைச்சிருவன்னு சொன்னானா, உடனே விக்ரம் சூப்பரா ஒண்ணு பண்ணாரு. அது என்னன்னா, வாடா வந்து உடடான்றாரு. இவனுக்கு பக்கத்துல வந்தோன்னுல அப்படியே மழுப்புறான். உன்னை அடிச்சுட்டு நான் வெளியே போகணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் ஃபேமிலியை பத்திலாம் நீ பேசுனன்ற மாதிரி சொல்றான். ஃபேமிலியை பத்திலாம் பேசல, கோவத்துல இவர் திட்டுறதுக்கு சில வார்த்தையை யூஸ் பண்ணார்ல, அது ஃபேமிலிக்கு எதிரான வார்த்தைன்ற மாதிரி இவன் உருட்டிட்டு இருக்கான். எல்லாருமே வந்து திட்டும் போது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டா என் ஃபேமிலி ஏன்டா திட்டுறேன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த கமருதீன். இவ்வளோ பண்ணிட்டு இவன் சைடு தப்பே. ஏன்டா நீ ஒரு பொண்ணுகிட்ட அவ்வளோ பேசிட்டு இருக்க, உன்கிட்ட பேச மாட்டாங்களா? நீ பண்றதை பார்த்துட்டு இருப்பாங்களா? சபரி, விக்ரம், கானா வினோத் நைட்டு திட்டின எல்லாமே கரெக்டு தாங்க. ஏன்டா சபரிலாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றான், டே பேசாதடா, தேவையில்லாம பேசுறடான்னு அவ்வளோ சொன்னாரு. அதுக்கப்புறமா இந்த மக்ருதீன் சரியான முட்டாளுங்க. எந்த விஷயத்தை எங்க பேசணும், தேவையில்லாம வார்த்தையை விடுறது, உடனே சாரி கேட்கறது, அது எப்படின்னு தெரியலங்க. உடனே ஒருத்தன் சாரி கேட்டா மன்னிச்சிடணும்னு எதிர்பார்க்கறானா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல விக்ரம் சூப்பரா பண்ணாரு, வா அடி பாப்போன்றாரு. அப்போ உடனே அடங்கிட்டான். இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. கமருதீன் பேசிட்டு இருக்கும்போது கானா வினோத்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. கானா வினோத்துக்கு பேசி தொண்டையே போயிருச்சுங்க. அதாவது ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தா தொண்டை அப்படியே வீக் ஆகி பேச முடியாது பாத்தீங்களா. அப்படியே கானா வினோத்துக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த ஒரு டென்ஷன்ல இருக்காரு, எக்ஸ்ட்ரீம் டென்ஷன்ல இருக்காரு. இப்பயும் சரி, கானா வினோத் என்ன நினைக்கிறாருன்னா, இத கமருதீனா பேசல, பார்வதி தூண்டி விட்டு பேசுறதா நினைக்கிறாரு. உண்மை அது கிடையாது. இந்த கமருதீனும் முட்டாள் தான். பார்வதி கொஞ்சம் தூண்டியும் விடுறாங்க, ஆனா இந்த கமருதீனே ஓவரா பேசுறான். அதுதான் இங்க விஷயம். ஓவரா பேசிட்டு இருக்கான். அப்ப கானா வினோத்தும் பதிலுக்கு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்படி கோவப்பட்டு பேசிட்டு இவர் வந்து உள்ள போறாரு. உள்ள இழுக்கிறாங்க கானா வினோத்தை. ஏன்னா கானா வினோத்தை அடிக்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு, பார்வதியை தள்ளி விடுறாரு, அடிக்கிற மாதிரிலாம் போறாரா. இது வந்து வேற பக்கம் அவங்க திருப்பிட போறாங்க. ஏன்னா வந்து இப்ப கானா வினோத்தை மட்டும் பார்வதியை கொஞ்சம் தள்ளி விட்டு அவங்க கீழே விழுந்திருந்தாங்கன்னா டிராமாவை அந்த பக்கம் திருப்பிடுவாங்க. அதனால மத்த ஹவுஸ்மேட்ஸான விக்ரம், சபரி இருக்காங்கல்ல, நீ கண்ட்ரோலரு அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள கூட்டு போறாங்க. கானா வினோத் கிட்ட பேசணுன்ற மாதிரி கமருதீனும் பின்னாடி வந்துட்டு இருக்கான். அப்ப கானா வினோத் சிலது சொல்றாரு, அவ தாண்டா உன்னை தூண்டி விடுறா, நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே நீ பேரை பயங்கரமா கெடுத்து வச்சிருக்க, அவ இன்னமும் உன்னை தூண்டி விட்டுட்டு இருக்கா, இதுக்கப்புறமா இருந்துன்ற மாதிரிலாம் கமருதீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கமருதீன் பார்வதிக்கு என்ன தெரியுமா பயம், அதை டைல்யூட் பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரச்சனையை உருவாக்கி அவங்க நம்ம மேல கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட்டா இதை ஒரு பிரச்சனையா மாத்தலான்ற மாதிரி தான் கமருதீனும் பார்வதியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உசாரா இருக்காங்க. என்ன பயம் தெரியுமா, இப்ப விஜய் சேதுபதி வரப்போறாரு, கண்டிப்பா இது எல்லாத்தையும் பேசுவாங்க. இப்ப ஹவுஸ்மேட்ஸ் மொத்த பேரும் சேர்ந்து நம்ம 2 பேர் தான் அட்டாக் பண்ண போறாங்க. அதை எப்படியாவது டைல்யூட் பண்ணி தப்பிக்க முடியுமான்ற மாதிரி 2 பேருமே பல முயற்சிலாம் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்காகாது. விஜய் சேதுபதி வரப்போறாரு, இவங்க 2 பேர் தான் அட்டாக் பண்ண போறாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இவங்க 2 பேரை கழுவி ஊத்த போறாங்க. இதுதான் நடக்க போகுது. சோ பிளான் பண்ணிலாம் இந்த இடத்துல பண்ணலங்க. சாண்ட்ராக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்மலாம் வந்து கண்டிப்பா இப்படி பேசணும்லாம் இல்ல. எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளேயே ஒரு கடுப்பு இருக்கு. சாண்ட்ராக்கு நேத்து நைட்டு நடந்ததை பார்த்து எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளேயே கடுப்பு இருக்கு. இவங்க 2 பேர் எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டாங்க,
விடவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஸோ ரெட் கார்டு கிடைக்குமா எனக்கு தெரியலங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்க 2 பேரை சீக்கிரமா தூக்கிடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, இவங்க 2 பேரை சீக்கிரமா தூக்கிடுவாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் போயிருச்சு. நேற்று போலீஸ்லாம் வந்ததா சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ எக்ஸ்ட்ரீமா போனதுனால இவங்க 2 பேரை தூக்கிடுவாங்க சீக்கிரமா. ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க.